எங்கடா போன? ஆளே காணோம்னு எல்லாரும் நினைப்பீங்க. லாஸ்ட் 1 மந்த்ல நெறைய நடந்துச்சு. அதுல ஒண்ணு தான் என்ன அப்படியே முடக்கி போட்டுருச்சு. அது என்னன்னா, என்ன தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்க மேல மேல தூக்கிட்டாங்க. ஏசிலிருந்து டிசி ப்ரமோஷன் கொடுத்து தூக்கிட்டாங்கம்மா. இது நல்ல விஷயம் தானே ப்ரோ? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்ல. முதல்லாம் நான் நெறைய டைம் ஃப்ரீடம் பத்தி உங்கட்ட பேசிட்டு இருப்பேன். அண்ட் அந்த டைம் ஃப்ரீடம்னால தான் லாஸ்ட் இயர் நெறையா பண்ணேன். லாஸ்ட் 1 மந்த்தா அந்த டைம் ஃப்ரீடம் என்ட்டயே இல்ல. டைட்டில் மாறிடுச்சு. அதே மாரி டைமும் போயிடுச்சு. டைட்டில் மாறுனாலே நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகும். அதுதான் இயற்கை. இந்த இயற்கையில நம்ம மிஸ் பண்ற ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நான் பேசப் போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத்த சொல்றேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோ ஆகுது. நீங்க 1 இயர்ல இருந்து 2 இயர், 3 இயர், 4 இயர்ன்னு உங்க ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோ ஆகுது அப்படின்னா, நீங்க பேரலலா அதுக்கு ஈக்குவலா க்ரோ ஆகுறீங்கன்னு அர்த்தமே இல்ல. லிங்க்டின்ல இதுக்கு ஈக்குவலா ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். நான் ஷேர் பண்றேன். ஒருத்தர் 13 வருஷமா ஹையரிங் கமிட்டில இருந்திருக்காரு. நெறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்காரு. அதுல ஒரு பேட்டர்ன நோட் பண்ணாரு. அது என்னன்னா, 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ரெஸ்யூம்லாம் செம்ம இம்ப்ரெசிவா இருக்கு. டைட்டில் ஆஃப்டர் டைட்டில் எடுத்திருக்காங்க. பட் இன்டர்வியூல பேசிக் சிஸ்டம் டிசைன்ல இருந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுல இருந்து எல்லாமே தத்தக்க பத்தக்கா. ரியல் டெப்த் எங்கேயுமே இல்ல அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லேர்னிங் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. லேர்னிங் ஸ்டாப் ஆனாலே growth ஸ்டாப் ஆயிடும். growth ஸ்டாப் ஆனாலே உங்களுக்கான அந்த சேலஞ்சிங் என்வாயர்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். நீங்க எப்போவோ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி டைட்டில் போய்க்கிட்டே இருக்கும், ரெஸ்யூம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலான டெப்த்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தானே, நான் இப்போ தான் ஃப்ரெஷர், இது எனக்குலாம் அப்ளிகபிளே கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். வெயிட், இது ஜஸ்ட் சீனியர் இன்ஜினியர்ஸுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஏஐ எரால நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்து உங்க லேர்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு செமஸ்டர்லயும் அது இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர எங்கேயுமே அது ஸ்டாக்னண்டா ஆகவே கூடாது. ஸோ இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். நீங்க காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல சிக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல செட்டில் ஆகுறீங்க, ஒரு டெக் ஸ்டாக்ல கம்ஃபர்டபுள் ஆகுறீங்க, ஒரு ரொட்டீன் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த மொமெண்ட்லயே உங்களுக்கு தெரியணும் உங்களோட growth சைலண்டா அப்படியே நிக்குதுன்னு. எப்போ ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த மாதிரி தெரியலாம். பட் அங்க நீங்க மாட்டிக்கிட்டீங்க. மார்க்கெட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் ட்ரூத்தே தெரியும். அதே ஹையரிங் கமிட்டில இருந்தவர் இன்னொரு சைடு ஆஃப் ஸ்டோரியையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது டயர் 2 அண்ட் டயர் 3 காலேஜ்ல இருந்து வர்றவங்க, ரெஸ்யூம்ல நிறைய கேப்ஸ் இருக்கிறவங்க, இல்ல சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்ல இருந்து வர்றவங்க, கம்யூனிகேஷன்லாம் அவ்வளோ பாலிஷ்டா இருக்காது. பட் இன்டர்வியூல ஷார்ப் திங்கிங் எக்ஸிபிட் பண்றாங்க, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸை காட்டுறாங்க, அண்ட் அவங்க பண்ண விஷயத்துல ரியல் ஓனர்ஷிப்பை எக்ஸிபிட் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ற ஆன்சர்ஸ்லயே இதுதான் நான் பில்ட் பண்ணேன், இதை தான் நான் பிரேக் பண்ணேன், திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபிக்ஸ்ட் தோஸ் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. அண்ட் அந்த கிளியர் தாட் இருக்கிறதுனாலயே அவங்களால ஈஸியாக செலக்டும் ஆக முடியும். இந்த மாதிரி பீப்புள் செலக்ட் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டை எம்ப்ரேஸ் பண்ணாங்க அண்ட் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. லேர்னிங் எங்கேயுமே ஸ்டாப் ஆகிருக்காது. அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸில் அவங்களே அவங்கள வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ், நம்மளும் மற்றவங்களை விட தனியாக காட்டுறதுக்கு. ஸோ ஐடியில் இப்போ புரிஞ்சிருப்பீங்க, 2 சைடு இருக்குது. ஒன்று, டைட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பட் உங்கள் growth அதே இடத்துல தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் டைட்டில்ஸ் அவ்வளோவா வளர்ந்துருக்காது, பட் growth எங்கேயோ இருக்கும். இதனால என்ன ப்ரோ, எனக்கு டைட்டில் தானே வேணும், அப்போ தானே காசு வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்கள் growth காம்பவுண்ட் ஆகி அதுக்கான ஈக்குவலன்ட் டைட்டிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. அதுக்கு 100% நான் கேரண்டி. ஸோ இந்த 2 சைடில் எதை சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. growth-அ என்னைக்குமே விட்டுறாதீங்க. அப்போ தான் இந்த எரால நம்ம சர்வைவே பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருவோம். நம்மளை நாமே கேள்வி கேட்டுப்போம். ஸ்டெப் 1, இயர்ஸ் ஒர்க்ட் வர்சஸ் இயர்ஸ் grown.
இப்போ நீங்க ஐடில ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இல்ல 3 இயர்ஸ் காலேஜ்ல இருந்திருக்கலாம். எத்தனையோ வருஷமோ அத்தனை வருஷத்த கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல ஆக்சுவலா என்ன லேர்ன் பண்ணீங்க? நீங்க ஜாயின் பண்ணும்போது எந்த ஸ்டேஜ்ல இருந்தீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ அதுல இருந்து அட்லீஸ்ட் 50% ஆவது க்ரோ ஆகியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. இத இன்னொரு ஸ்டெப் போய் எக்ஸாமின் பண்ணலாம். என்னன்னா, நீங்க எதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கீங்க ஓனா? என்ன பில்ட் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன பிரேக் பண்ணியிருக்கீங்க? என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த கொஸ்டின்ஸுக்கு உங்கள்ட்ட ஆன்சர் இருந்தா, நீங்க கண்டிப்பா க்ரோ ஆகியிருக்கீங்கன்னு அர்த்தம். க்ரோ ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே, இத விட்றாதீங்க. விட்டுட்டீங்கன்னா, திருப்பி இத ட்ராக்ல கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ கன்டினியூஸா புதுசு புதுசா என்னெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் பில்ட் பண்ணுங்க. பிரேக் பண்ணுங்க. நெறைய கத்துப்பீங்க. இத கன்டினியூஸா அப்படியே லைஃப் லாங் பண்ணுங்க. நான் புதுசா பில்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனா ஃபண்டமெண்டல்ஸ்ல வீக்கா இருக்கேன். எங்க போய் பில்ட் பண்ணேன்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தான் நம்ம கோஹாட் இருக்கு. நீங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணி ஒரு ஜாபை கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த கோஹாட். நம்ம கோஹாட்ல செம்ம ஸ்ட்ரக்சர்ட் வேல எல்லாமே டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதில் growth 100% கேரண்டீட். இதில் பிளேஸ் ஆகிருக்காங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அதோட ஃபீட்பேக்ஸ் நீங்களே இங்கே பாருங்கள். இது நான் தமிழில் ஸ்ட்ரக்சர்டாக உங்கள் கூடயே இருந்து கைட் பண்ணுவேன். உங்கள் கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஃபில் த ஃபார்ம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். நீங்கள் 1K பெர் மந்த்னு பே பண்ணால் போதும். மொத்த அமௌண்ட்டையும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே பே பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்ஸ் கூட வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே கிடைக்கிற நாலேஜ் அண்ட் பேமெண்ட் ஃப்ரீடம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஐ கேன் அஷ்யூர் தட். ஃபில் பண்ணுங்க, நானே கால் பண்ணுறேன். செகண்ட், பேசிக்ஸை அலைவாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் சிஸ்டம்ஸை பிரேக் பண்ணி பில்ட் பண்ணாலும் சரி, டேட்டா சக்ஸஸ் அல்காரிதம், சிஸ்டம் டிசைன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிபிஎம்எஸ், உங்களோட டீபக்கிங் ஸ்கில்ஸ், இது எதுவுமே எப்பவுமே எக்ஸ்பயர் ஆகவே ஆகாது. இதெல்லாம் போரிங்காக இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் ஃபைனலாக சோறு போடும். என்னதான் ஏஐஆரால் கோடிங் அதுவே பண்ணாலும் அதை உங்களால் வேலிடேட் பண்ண முடியணும். உங்களுக்கு ரெவ்யூ பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். டீபக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ப்ரொடக்ஷனில் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதை டக்குன்னு உங்களால் கண்டுபிடிச்சி ஒரு ஃபிக்ஸை ப்ரொப்போஸ் பண்ண முடியணும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால அதையும் அலைவாக வச்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸில் பேச போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க. ஸ்டெப் 3, உங்களை நீங்களே அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸில் போடுங்க. இது நானே ஒரு 1 மந்த் பேக் விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் நானே என்ன அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸில் வச்சுப்பேன். டிஸ்கம்ஃபர்ட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். என்னதான் எல்லாமே வந்தாலும் நான் நிறையா பண்ணணும்னு எக்ஸ்ட்ராவாக நிறையா ட்ரை பண்ணுவேன். growth நிறையாவே இருந்துச்சு. பட் லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடியில இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நானே சிக்கிட்டேன். நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் சிக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், growth இருக்கவே இருக்காது. ரொட்டீனாக பண்ணுற ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணுவீங்க. எந்த ஒரு புதுசான ஒரு விஷயத்தையும் கற்றுக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே டேஞ்சரான சைன். நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறது ஃபீல் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சைன், நீங்கள் க்ரோ ஆகுறீங்கிறது. ஸோ ஆல்வேஸ் புட் யுவர் செல்ஃப் இன் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் அண்ட் எம்ப்ரேஸ் டிஸ்கம்ஃபர்ட். கம்ஃபர்ட் எப்போவுமே அழகா இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், நம்ம டைமை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் அதுதான் ரியல் ப்ராப்ளமே. ப்ரொமோஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு ரொட்டீன் செட் ஆச்சு, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் எனக்கே கிரியேட் ஆச்சு, லைஃபே செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபீலிங் தான் என்ன growthல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குச்சு. இது பத்தாததுக்கு இப்போ ஃபுல்லாமே ஏஐ தான் கோட் பண்ணுது. நான் மேனுவலாக கோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வெறும் டெசிஷன்ஸ் எடுத்தால் போதும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைஃப் உங்களுக்கும் அப்படி தான் மாறும். இனிமேல் ஏஐ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நமக்கு கீழே ஒருத்தன் இருப்பான், அவன் தான் வேலையெல்லாம் பார்ப்பான். நம்ம அதை மேனேஜ் பண்ணி ஒர்க் அதுகிட்ட இருந்து வாங்கினா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு அப்படியே லைஃபே செட்டில் ஆன மாதிரி இருந்துச்சு. இதனால் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணேன் அண்ட் சைட் பை சைடு டைமையும் வேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே சுச்சுவேஷனில் நம்மளில் நிறையா பேர் இருக்கோம். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கனாலும் சரி, காலேஜில் இருக்கவங்கனாலும் சரி, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வராமலே இருப்போம். ஏன் அதை அக்னாலேஜே பண்ணாமல் இருப்போம்.
இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு யோசிங்க. அதில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணல அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கீங்க. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி நான் இருக்கணும், இந்த வீடியோவில் நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன். இதுதான் என்னோட அக்னாலஜ்மெண்ட் வீடியோ. நீங்களும் அக்னாலேஜ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் லைட்டாக எஃபர்ட் எடுத்து போடுங்க. அப்போ தான் நீங்களும் ஸ்டெப் எடுப்பீங்க. லைஃப்பில் ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் நான் ஃபாலோ பண்ணுறது: கன்சிஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இது ரெண்டுமே இருந்தால் ஐடியில் நீங்கள் நிறையா நாள் சர்வே பண்ணலாம். கவலையே படாதீங்க. காலேஜில் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை 2 வருஷம் கழிச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவேன் ப்ரோ அப்படின்னாலும் சரி, எதுவுமே மேட்ரு கிடையாது. நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் சிக்காமல் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களோட growth யாராலையும் தடுக்க முடியாது. கீப் ஒர்க்கிங், கீப் ஹஸ்லிங். நான் இன்னைக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டேன் ப்ரோ, கண்டிப்பாக இதுல இருந்து நான் அப்படியே மோட்டிவேட்டட் ஆகி படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்லாம் கதை விடாதீங்க. அது என்னைக்குமே நடக்காது. கோல்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இது எப்போவுமே ஒர்க் ஆகாதுன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். இதுக்கு ஒரு செம கோட் ஒன்று இருக்கு: your future is shaped by the habits you repeat, not the goals you set. ஸோ நீங்கள் எதை உங்களோட ஹேபிட்டாக செட் பண்ணி கண்டினியூஸாக அதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அடைவீங்க. வெறும் கோல்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்லாம் டெம்பரரியாக இருக்குமே தவிர பெர்மனண்ட்டாக வரணும்னா நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி அதை கண்டினியூஸாக பண்ணணும். இந்த வீடியோ போடுறத நான் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இனிமேல் வீடியோஸை கொண்டு வரேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.